Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்பவும் ஒரே மாதிரி நம்ம தோசை ஊத்தி கொடுக்காம கொஞ்சம் ஹெல்த்தியா அதுவும் சீக்கிரமா செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம அரிசி எல்லாம் ஊற வச்சு அரைக்காம கொஞ்சம் ஹெல்த்தியா சீக்கிரமா செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஹெல்த்தியான தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு கூடவே ஒரு ரெண்டு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபியும் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த மூணு ரெசிபியும் நீங்க ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். அதே சமயத்தில் நல்ல அட்டகாசமான டேஸ்ட்லியும் இருக்கும். வாங்க இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டன்ட்டான தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கூடவே தொட்டுக்கிறதுக்கு ரெண்டு சைட் டிஷ் ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது 200 கிராம் அளவு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டதுன்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ மீதி இருந்த பாசிப்பருப்பையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நல்லா ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே அரிசி மாவு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் இந்த கப்பில் தான் பாசிப்பருப்பு 1 கப் எடுத்தேன். இப்போ இதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கடையில் வாங்கிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசி மாவு. அப்படிலாம் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மாவு கெட்டியாக இருக்கும். அரிசி மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு கரைச்சிக்கணும். தோசை மாவு பதத்துக்கு மாவு கரைச்சிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி அரிசி மாவை அரைச்சி வச்சுருந்த அந்த பாசிப்பருப்பு இதோடு சேர்த்து நல்லா நான் கலந்து கொடுத்துக்கிட்டேன். தோசை மாவு பதத்துக்கு தண்ணியும் சேர்த்து கரைச்சிட்டேன் பாருங்கள். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கல் வச்சுட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவு தோசைக்கல்லில் ஊற்றி தோசை செஞ்சு எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட போட்டு செய்யலாம். சூப்பராக இருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கு. தோசை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். எவ்வளோ நல்லா கலராக வந்திருக்கு பாருங்கள் தோசை. நம்ம கூட கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும். நல்லா மெல்லிசாவே நீங்கள் செய்யலாம். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சாப்பிட்ற அளவுக்கு தோசை செய்ய முடியும். மசால் தோசை மாதிரி. கலரும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக மாறி வந்திருக்கு பாருங்கள். நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கொடுங்க வேகிறதுக்காக. டக்குன்னு எடுத்துடாதீங்க நார்மல் தோசை செய்கிற மாதிரி. அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் இப்போ தோசை நல்லா வெந்து வந்துருச்சு. நான் எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக தோசை செய்யும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தீ ஃபுல்லாக வச்சுக்கணும். எப்போவுமே தோசை செய்யும் போது அப்படி தான் பண்ணணும். மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தோசையை நான் திருப்பி போட போகிறதில்ல. நல்லா மெல்லிஸாக நான் நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் குக் பண்ணிட்டேன். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக வர வரைக்கும் நான் குக் பண்ணிட்டேன் பாருங்கள். அப்படியே இப்போ நான் ரோல் பண்ணிக்க போகிறேன். மேலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அதனால் நான் ரோல் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க நமக்கு கடையில் வாங்குகிற மசால் தோசை மாதிரியே இருக்கும் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் தோசை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நம்ம பாசிப்பருப்பை வச்சு தோசை செஞ்சுருக்கோம் பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது.
நம்ம எப்பயும் போல் அரிசியை வச்சு உளுத்தம்பருப்பை வச்சு நம்ம மாவு அரைச்சி தோசை செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தோசை வந்து செஞ்சு பாருங்கள். நைட்டு டின்னர் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பருப்பு ஊற வச்சுக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம காலைல எந்திரிச்சதுமே பருப்பு ஊற வச்சுட்டாலே போதும். ஒரு 2 மணி நேரத்தில் நல்லா பருப்பு ஊறி வந்துடும். மாவை அரைச்சி நம்ம தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இது. நல்லா சூப்பராக இருக்கும் தோசை. சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா மெல்லிசாக இந்த மாதிரி ஊற்றி கொடுத்தீங்கன்னா கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி எடுக்கும்போது 2 கைப்பிடி அளவுக்கு வரும் பாருங்கள். அந்த அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்றது போல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போது ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 5 மிளகாய் கூட எடுத்துக்கலாம், கரெக்டாக தான் இருக்கும். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துருக்கிற வரமிளகாவை சேர்த்துக்கிறேன். கூடவே எடுத்து வச்சுருக்கிறேன் 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கை நிறைய ஃபுல்லாக 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த வரமிளகாவையும் தேங்காவையும் நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகா தேங்காய் 2யும் கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம தேங்காவோடவே இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு அரைக்கும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில தேங்காய் துண்டு வந்து அரைப்படாது, முழுசாகவே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எப்போவுமே தேங்காவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருட்களை சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி தேங்காய் மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியும் பொழுது இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் செவத்தில் வெளியிலலாம் வந்து எண்ணெய் வந்து தெறிக்காமல் இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுது இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்ச விழுது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் இருக்கும். அது கூடவே தண்ணியை சேர்த்துட்டு நான் வந்து நல்லா அலசி ஊற்றிடுறேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே நான் சேர்த்துருக்கேன். கொதிக்க கொதிக்க அது கெட்டியாகும். ஏன்னா பச்சை மணம் வந்து போகணும், வெங்காயம் தக்காளியோட பச்சை மணம். அதனால் கொஞ்சம் தண்ணி நிறையாவே சேர்த்து வச்சுட்டு நம்ம குக் பண்ணும்போது தண்ணியும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு வந்துடும். சேர்த்துருந்த தக்காளி வெங்காயத்தோடைய பச்சை மணமும் போயிடும். கடைசியாக இப்போ இது கூட உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வைக்கக்கூடாது. கொதிக்க கொதிக்க வந்து வெளியிலலாம் தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே ஒரு மூடியும் நீங்கள் போட்டு வச்சுடுங்க. அப்பப்போ கொதிக்கும்பொழுது கொஞ்சம் லைட்டாக கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டு திரும்ப மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளியோடைய பச்சை மணம் நல்லா போனால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் குக் பண்ணால் கெட்டியாகவும் வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா கொதிச்சதுனா தான் வெங்காயம் தக்காளியோடைய பச்சை மணம் வந்து போகும். நம்ம எல்லாமே பச்சை அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணியும் வந்து நிறையா சேர்த்துருந்தேன். அது கொதிச்சு எவ்வளோ கம்மியாக வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் கரெக்டாக இட்லி தோசை தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சூப்பராக இட்லி தோசைக்கு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். எப்பயும் ஒரே மாதிரி தேங்காய் சட்னி, கார சட்னி, பொட்டுக்கடலை சட்னி இந்த மாதிரி சட்னியே நம்ம செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி இட்லி தோசைக்கு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறேன். நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டையும் சேர்த்துக்கிறேன்.
காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெறும் மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்றது போல் இன்னும் அதிகமாக சேர்க்குறதோ இல்லை குறைவாக நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறதோ பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். அதாவது ரொம்ப அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் ஒரு சுற்றி எடுத்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி வெங்காயம் பூண்டு வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக வந்து அரைக்கக்கூடாது. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம் பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைக்கும் பொழுதே உப்பு சேர்த்ததுனால இப்போ வந்து உப்பு மிளகாய் தூள்லாம் சேர்க்க வேணாம். எண்ணெயிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த வெங்காய பூண்டு விழுது வந்து நல்லா வதங்கணும். பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். கூடவே நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்த்துருக்கிறதுனால குறைஞ்சது ஒரு 4லிருந்து 5 நிமிஷமாவது நீங்கள் எண்ணெயில் நல்லா வதக்குனாதான் பச்சை மணம் போகும். இப்போது இது கூட தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறேன். 6 தக்காளி பழம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக இருந்தால் வதங்க லேட் ஆகும். ரொம்ப பெருசாகவும் வேணாம். இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். தக்காளி நல்லா வெந்து அதுவே மசிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இப்போ திரும்ப கலந்து கொடுத்துக்கலாம். அப்பப்போ கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணும்போது தக்காளி நல்லா வெந்துடும். தக்காளியோட பச்சை மணம் போயிடும். நல்லா நம்ம இப்படி கரண்டி வச்சு இப்படி மசிக்கும்போது நல்லா பாருங்கள், இப்போ வெந்து மசிஞ்சு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அப்பப்போ வந்து கலந்து கொடுத்து குக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வெந்து பச்சை மணமெல்லாம் போயிட்டு சூப்பராக குக் ஆகிட்டு வந்துருச்சு. தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சேர்க்கல. ஆனால் கரெக்டாக நம்ம குக் பண்ணி சூப்பரான கன்சிஸ்டன்சியில் நம்ம கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். கடைசியாக இப்போ இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்பவே டேஸ்டியாக இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் சைட் டிஷ் ரெசிபி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 3 ரெசிபியும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயும் ஒரே மாதிரி நம்ம அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு தோசை செய்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். கூடவே தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுமையான முறையில் நம்ம 2 விதமான சைட் டிஷ்ஷும் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபிஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.